வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களுக்கு மாத பென்ஷன் ரூபாய் 3000 உயர்வு சார்ந்து பெரிய அப்டேட், குட் நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட்டின் லட்சக்கணக்கான இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையினை கொடுக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 3000 உயர்த்துவது குறித்து மத்திய அளவில் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் மத்திய அறங்காவலர் வாரியம் சிபிடி கூட்டத்தில் இந்த முன்மொழிவுக்கு கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கூறப்படுவதால் ஓய்வூதியர்கள் மத்தியில் புதிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. பல ஆண்டுகளாக ஓய்வூதிய உயர்வுக்காக போராடி வந்த தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகள் இந்த முன்னேற்றத்தை வரவேற்று வருகிறார்கள். தற்போது இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் பல ஓய்வூதியர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 மட்டுமே குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போதைய பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கருத்தில் கொண்டால் இந்த தொகையால் வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினம் என்று ஓய்வூதியர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். குறிப்பாக தனியார் துறையில் குறைந்த சம்பளத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், சிறிய நிறுவனங்களில் வேலை செய்தவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த உயர்வால் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 1000 ரூபாய் 3000 உயர்த்தப்படுவது சிறிய மாற்றம் மட்டுமல்ல, ஓய்வூதியர்களின் மாதாந்திர வாழ்வாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களிப்புக்கான அடிப்படை சம்பள வரம்பை உயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தற்போது ரூபாய் 15000 உள்ள சம்பள வரம்பை ரூபாய் 25000 முதல் ரூபாய் 30000 வரை உயர்த்தினால் எதிர்காலத்தில் ஊழியர்களின் பிஎஃப் சேமிப்பும் ஓய்வூதிய தொகையும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இபிஎஃப்ஓ தனது டிஜிட்டல் சேவைகளையும் விரிவுபடுத்தி வருகிறது. விரைவில் பிஎஃப் தொகை நேரடியாக யுபிஐ மூலம் வங்கிக் கணக்கிற்கு மாற்றும் வசதி அறிமுகமாகலாம் என்று கூறப்படுகிறது. அத்தோடு இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய போர்ட்டல் மூலம் பிஎஃப் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான சேவைகள் இன்னும் எளிமையாக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் ஓய்வூதிய உயர்வு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ இறுதி அறிவிப்புகள் வெளிவரவில்லை. இந்த முன்மொழிவுக்கு மத்திய அரசு மற்றும் நிதியமைச்சகத்தின் இறுதி ஒப்புதல் அவசியம். இதற்கு முன்பும் நிதிச்சுமை காரணமாக பல ஓய்வூதிய உயர்வு கோரிக்கைகள் நிலுவையில் போனது குறிப்பிடத்தக்கது. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரையில் இந்த திட்டம் பரிசீலனையில் மட்டுமே உள்ளது என்று கருதப்படுகிறது. ஆனால் நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதியர்கள் இந்த நடவடிக்கையினை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். சில அமைப்புகள் மாத ஓய்வூதியத்தை 7500 ரூபாய் முதல் 9000 வரை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுத்துள்ள நிலையில் தற்போது பேசப்பட்டு வரும் ரூபாய் 3000 உயர்வே ஓய்வூதியர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து 1000 ரூபாயை மேற்கொண்டு உயர்த்துவது சார்ந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளிவரவில்லை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.